திருப்பத்தூரில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. செப்டம்பர் 8 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உயர் திரு செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். திருப்பத்தூர் நகர் காவல்துறை துணை ஆய்வாளர் திரு ரவி அவர்கள் சிறப்புரையாற்றினார். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து மாணவர்களிடத்தில் உரையாற்றினர். ஆசிரியர் சதகத்துல்லா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிவனேசன், சதாம் ஆகியோர் செய்திருந்தனர். மாணவர்கள் ஒழுங்கான வழியில் நல்வழி உங்களுக்கு நன்மை கூறுவதற்காக வருடந்தோறும் நம்ம காலேஜில் போதைப்பொருள் விழிப்புணர்வு தடுப்பு நடக்குது. நீங்கள் ட்ரக் அடிக்ட் ஆகிடக்கூடாது. ட்ரக் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். உங்களுடைய லைஃப் இந்த பிஎஸ் அகாடமியில் பொறுப்பாளர் எங்கள் காவல்துறை அழைத்ததற்கும் எங்களுடைய திருப்பத்தூர் உட்கோட்ட காவல் அழைத்ததற்கும் முதல்ல காவல்துறை சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷமா? ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன படிக்கிறீங்க? ஏசி மெக்கானிக் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக நாங்கள் வந்ததுலேயும் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அந்த நல்ல எண்ணத்தோடும் உங்களுக்கு நீங்களும் பெரிய ஆளாக வருன்ற நம்பிக்கையிலையும் உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். போதைப்பொருள் ஒழிப்புங்கிறது நம்மளா இந்த வயசு, இப்போ சின்ன வயசில் போதைப் பொருள்லாம் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லுங்க, போதைப் பொருள்லாம் என்னென்ன இருக்கு இப்போ தெரியுமா? பீடி, சிகரெட்டு, புகையிலை, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மது மட்டும், அது மட்டும்தான் தெரியும். அதையும் தாண்டி இருக்கு. யாராவது தெரியுமா அதை விட தாண்டி? தெரியாது. கஞ்சா, அபின், சுகர், இந்த ஊசி போடுறாங்களா பெத்தடின் ஊசி, இன்னும் நிறைய அப்படியே நுணுக்கமான போதைப் பொருள்லாம் நிறைய வந்துருச்சு. அதையெல்லாம் நம்ம இந்த வயசுல நம்ம அடிமை ஆகக்கூடாது அப்படின்ற இதுக்காக உங்களுக்கெல்லாம் ஒரு போதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்ற நல்ல இடத்துல இந்த பொறுப்பாளர்களும் சேர்ந்து நம்மளோட படிக்கிற பசங்களும் நல்லா காலத்தில் நல்லா ஒரு வளரணும், நல்லா ஒரு படுத்தி நமக்கும் நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் பெருமையை தேடித்தரணும்னு சொல்லி சொல்கிறேன். போதைப் பொருளுங்கிறது நம்மளா போதைப் பொருள் இருக்காது. ஒரு நாளைக்கு போவீங்க, 2-3 நாள் பார்ப்பீங்க, சரியா? அந்த அவங்களுடைய வற்புறுத்தல் லெவல் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடும். போதையில் பார்க்குறீங்க, நம்ம போதை அடிச்சுட்டு போகிறோம். இப்போ இந்த ஆக்சிடென்ட்லாம் மேக்ஸிமம் பாருங்கள் போதையில் போய் விழுந்து கிடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போதையில் விழுந்து கடந்துட்டே நான் நல்லாதான் ஓட்டினேன், கார் மேலே வழக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு நல்ல அடிப்படையில் உங்களை விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுக்கெல்லாம் சில டயத்துக்கெல்லாம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி அப்படின்ற வழக்கெல்லாம் நாங்கள் மாற்றி பண்ணோம். எங்களுக்கு தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. இப்போ இருக்க காலத்தில் உண்மை எதுவோ அதைத்தையும் செய்ய சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடை நாமளோ, நம்ம வீட்டார் சார்ந்தோ மற்றும் நம்ம ஊரார் சார்ந்தோ, நம்ம வீட்டில் யார் மது போதையில் இருந்தாங்களோ உங்களால் அவங்கள திருத்த முடியும் நம்ம நம்பிக்கையில் நீங்கள் பண்ணணும். நீங்களாம் சின்ன வயசு, சரியா? நிறைய உங்களோட வாழ்க்கையில் நிறையா இருக்கணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நல்லா படிக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமையை தேடி தரணும். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்துருக்கோம். சத்தமே வரலையே, இன்னும் சவுண்ட் அதிகமாகும். சவுண்ட் வரும். இப்போ என் பேர் செல்வகுமார். நான் இந்த ஏரியா டிஎஸ்பி, திருப்பத்தூர் டிஎஸ்பினா இங்கே இருந்து ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் மக்களுக்கு ஏதாவதுனா எங்கிட்ட வரணும். எங்கிட்ட வேணால் ஒரு 12 ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. 12 ஸ்டேஷனுக்கு பொறுப்பான டிஎஸ்பி நான் தான். அவர் சார் திருப்பத்தூர் டவுனுக்கு எஸ்ஐ, அது மாதிரி 12 ஸ்டேஷன் எஸ்ஐ என்னோட கண்ட்ரோல் வருவாங்க. ஒரு 10 இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ ஒரு 40 பேர், போலீஸ் ஒரு 400 பேர், அவ்வளோ பேர் என்னோட கண்ட்ரோல் வருவாங்க. இப்போ நான் அவர் சார் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்கட்டு. அதே மாதிரி நானும் தான். அதே தான். நான் ஃபஸ்ட்டு +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான்.
காலேஜ் வெறும் எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சோ டாக்டர் முடிச்சோ டிஎஸ்பி வேலைக்கு வரல. நீங்கள் ஸ்டார்டிங் என்னோட சேலரி வந்து ஸ்டார்டிங் நான் வந்தப்போ ஒரு 80,000 வந்தது. இப்போ 1,00,000 ஆயிடுச்சு. சரியா? கவர்மெண்ட் ஸ்கூலு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூரோட இன்னும் டெவலப் கம்மியாக இருக்க ஏரியா தான். ராம்நாட்டில் கீழக்கரையிலேருந்து ஒரு வில்லேஜ், அதுலேருந்து தான் வந்திருக்கேன் நான். நீங்களாச்சும் +2 முடிச்ச டிகிரி வந்துட்டீங்க. நான் +2 முடிச்ச டிகிரி வரல. ஃபஸ்ட் வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் நான் டிகிரியே கரஸ்லாம் பண்ணேன். நான் +2 மேக்ஸ் வேலைச்சு. டிகிரி பண்ணது வந்து ஆர்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு டிகிரி கரஸில் பண்ணேன். ஒர்க் பண்ணிகிட்டே படித்தேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் படிக்க ஆரம்பித்தேன். இது எனக்கு 4வது எக்ஸாம். குரூப் 4 எக்ஸாமில் ரெவன்யூவில் RIA இருந்தேன். குரூப் 2 எக்ஸாம் IVS டிபார்ட்மெண்ட்டு. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் சப் ரிஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது பத்திர ஆஃபீஸில் பத்திரமதி பண்ணுற 4வது போஸ்டிங்கு. இப்போ நான் டிஎஸ்பி. இங்கே டிஎஸ்பியை வந்து 5 வருஷம் ஆச்சு. எதுக்கு என்ன சொன்னேன்னா, ரொம்ப வில்லேஜ்லேருந்து படித்து மேலே வர முடியாது அப்படிலாம் கிடையாது. வில்லேஜ்லேருந்து வந்தாலும் மேலே வந்துடலாம். நீங்கள் பாலிடெக்னிக் வந்திருக்கீங்க, ITI வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயமே இல்லை. அடுத்தது முடிச்சு போயிட்டே இருக்கலாம். வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் வர முடியாது, தமிழ் மீடியத்தில் படிக்கிறவன் வர முடியாது, ரொம்ப அதுக்கு பெரிய கான்வென்ட்டில் படிக்கணும், பெரிய பெரிய காலேஜில் படிக்கணும், அது சென்னையில் இருக்க தான் வர முடியும் அப்படிலாம் கிடையாது. வில்லேஜ்லேருந்தே வரலாம். அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறது. செகண்டு, இப்போ போதை பழக்கவழக்கு சார் நிறையா அதை சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களோட உங்களுக்கு நிறைய தெரியும். நிறையா டிவியில் நிறையா பார்க்குறீங்க. கஞ்சா, குட்கா ஐட்டத்துலேருந்து அப்படின்னு கெராயின்னு நிறைய ஐட்டம் வந்துருச்சு. நிறையா டிவியில் நிறையா பார்த்தீங்கன்னா பேர்லாம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லணும் தேவையில்லை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விளைவு இருக்குது. ஸ்டார்டிங் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் வரும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சொல்கிறாரு, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு தம்மாட்டான்னு சொல்லி முடியாதுன்னு வந்துட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். ஒரு தடவை அவரோட கம்பல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே உங்கள் லைஃப் வேஸ்ட் தான். ஒரு டைம் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். செகண்டே ரொம்ப ஈஸியாக வந்துடும். உடனே வர பாதி குடிச்சு பாதி சீரட் அடிச்சுன்னா போதும். அடுத்த டைம் தன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாகவே பண்ண வந்துடும். அதனால் முதல் தான் அப்படி ஒருத்தர் நிறைய பேர் கம்பல் பண்ண என்ன பண்ணுவான்னா, என்னோட டீமில் இருக்குன்னா நீ எங்களை மாதிரி நீ இருக்கணும், நீ என்னோட சேர்ந்து தண்ணி அடிக்கணும், என்னோட சேர்ந்து நீ கஞ்சா அடிக்கணும், என்னோட சேர்ந்து சிகரெட் அடிக்கணும். அந்த கம்பல்சன் தான் அதிகமான பேர் வராங்க. அப்படி ஒரு கேட்டால் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையே கிடையாது. நார்மலாக ஒரு கோவில் திருவிழா போனீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து ஒரு டீம் தெரிவாங்க. அந்த டீம் வந்து மேக்ஸிமம் தண்ணி அடிக்கணுங்கிறக்க ஒரு குரூப் தருவாங்க. அந்த குரூப்போட சுத்தணும் தேவையே கிடையாது. சேர்ந்துட்டு இருந்த முடிஞ்சா இருங்க. இல்லை அப்படி கூட ஒரு நல்ல நண்பர் தான் நம்ம தேவை. ஒரு தவறான வழிக்கு நம்ம கொண்டு போகிற நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருக்குன்னு தேவையே கிடையாது. அப்படி அவனோட சேர்ந்து தண்ணி அடித்து தம் அடித்து கூட சுற்றினா தான் அவன் நண்பராக இருக்கான்னா அவன் நம்ம அப்படி நண்பர் நமக்கு தேவையே இல்லை. இதனால யாராக இருக்கீங்க, வீட்டில் சண்டை வரும், வீட்டில் அப்பா அம்மா சண்டை வரும், வீட்டில் அப்பா வச்சுட்டு காசு எடுத்து திருடிட்டு போய் ஏற்கனவே குடிச்சிட்டு குடியாரனா இருக்கிறது இல்லாமல் திருடனா மாறிடுவீங்க. வீட்டில் எப்படி வேலை கட்டி போகலைன்னா வீட்டில் அப்பா அம்மா வச்சுட்டு காசு எடுத்து போவீங்க. தேவையில்லாமல் பல கெட்டது. அதில் வீட்டில் உள்ள திருடுவீங்க. வீட்டில் காசு எல்லாம் பக்கத்து வீட்டில் திருட வேண்டியது வரும். வேறு வீட்டில் வீட்டை உழைச்சிருவீங்க. ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு அக்யூஸாக மாதிரி திரும்ப போலீஸு கேஸுன்னு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. நார்மலாக வந்து ஸ்கூல் முடிச்சிங்க, காலேஜ் வந்தீங்க, அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கீங்கன்னா ஒன்று அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். போலீஸ் வேலைக்கு போனால் 10வது முடிச்சுன்னா போதும். இப்போ சார்லாம் வந்து 10th முடிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்க தான், வெளியே நிற்கிறவங்களாம். நான் டிகிரி, நான் டேரெக்டாக டிஎஸ்பி வந்தோம்னா டிகிரி முடிச்சிருக்கேன். அவங்களாம் 10வது முடிச்சு வந்தவங்க தான். சரியா? 10வது முடிச்சிருந்தாலும் ஈஸியாக போலீஸ் வேலைக்கு போகலாம். அப்படி போகிறத விட்டுட்டு நீங்கள் இப்போவே உங்களை தடம் மாதிரி போனால் ஒரு கஞ்சா ஒரு 10 கிராம் வச்சுருக்கீங்க, 10 கிராம் வச்சாலும் கேஸ் போட்டுருவாங்க. ஸ்டேஷனில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா முடிஞ்சு. திரும்ப கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, போலீஸ் வேலைக்கு போக முடியாது, திரும்ப ஃபாரின் போனால் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. ஒரு லைஃபே இப்படி கேன்சர் முடிஞ்சுன்னு நினைக்க முடியாது. குடிச்சிட்டு ரோட்டில் குடிச்சிட்டு சுற்றிட்டு ஒரு சண்டை போட்டினாவே அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. நீங்கள் போதில் ரோட்டில் வச்சு உனக்கு கேஸ் போட்டாங்கன்னா அது இது எல்லாமே அப்படி டோட்டலாகவே உனக்கு டேமேஜ்டு. ரொம்ப கஷ்டம். லைஃப்பில் வந்து ஒரு போதைப் பொருளை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். இந்த மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா ஏஜுமே ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட் நம்ம இந்த பாலிடெக்னிக்கு ப்ளஸ் காலேஜ்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஒரு பாயிண்ட் இப்போ +1 +2 ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து காலேஜில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த லைஃப்பில் இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா போதும். காலேஜ் முடிச்சு வேலைக்கு வெளியில் வந்துட்டீங்கன்னா வேலை வெட்டிக்கு போயிடலாம். வேலை வெட்டிக்கு போகும்போதெல்லாம் 99% ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இதை ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். நார்மல் நம்ம திருப்பத்தூர் நிறையா இருக்குது. ரெகுலராகவே கிரிக்கெட் மேட்ச் நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க, கபடி மேட்ச் நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த வாலிபால் கிரவுண்டு நிறையா ரெடியாக இருக்குது. எல்லாமே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போயிட்டீங்கன்னா நமக்கு இதுலேருந்து டைவர்ட் ஆகிடலாம். போதை பழக்கத்துக்கு போகிறதுல ஒரு டைம் உள்ளே போயிட்டுனா வெளியில் வர கஷ்டம். வெளியில் வரணுன்னாவே பெருசாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 month 2 months ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மைண்ட் தான் நமக்கு முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு ஒரு கம்பல் பண்ணான்னா முடியாது போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு ஃப்ரெண்டு தேவையே கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்னா யார்? நல்ல நண்பர்கள்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் வந்து ஒரு இதுலேருந்து உங்களோட சேர்ந்து அவங்களும் வளரணும், நீங்களும் வளரணும். உங்கள் 2 லைஃப் நல்லா இருக்கணும். அவங்க நண்பர்கள். உங்களோட லைஃப் ஒரு அதில் பாதாளத்தை தள்ளி விடுற, உங்கள் படுகொலியில் தள்ளுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படி ஃப்ரெண்ட்ஸை முடிஞ்சாலும் கட் பண்ணி வந்துட்டே இருக்கலாம். ஒரு நாள் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் பேச மாட்டேமா. இப்போ அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் சேர ஆரம்பிச்சிடுவாங்க. இதுலேயே ஒருத்தன் வந்து தவறான வழிக்கு போகிறான்னா அவனோட விளையாடினா அவனோட தவறான நல்ல நண்பர்கள் அடுத்த செட்டு அப்படி சேர்ந்துருவாங்க. சரியா? அதனால் வந்து இதில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இப்போ டிஎஸ்பியாக இருக்குன்னா அடுத்த அடிஷனல் எஸ்பி ப்ரொமோஷன் போயிட்டே இருப்பேன்.
வேறு எங்கேயாச்சும் இன்னொரு டைம் பார்த்தா கூட சார் இந்த இதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணீங்க, கரெக்டாக இப்போ இருக்கேன், ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம். புரியுதா? ஓகே, தேங்க்யூ.